வெல்கம் டு ஜிஜில. ஏன் நம்ம எங்க போறப்ப எங்க போய்கிட்டு இருக்குமா? சும்மா வீட்டுல இருந்தவன பல்லு வலி சொல்லுவாங்க, கூட்டி அடிச்சு கூட்டிட்டு விட்டீங்க. எங்க போய்கிட்டு இருக்கப்ப? எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒருத்தன் ஜிஎஸ்சி காரணம் தான். ஏன் அவன் என்ன பண்ணான்? 2 நாளாயா இப்போ திறந்துருவான் போட்டோ எடுத்து ஜிஎஸ்சி ஆப்புக்கு போயிட்டு ஆடும் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தோ வந்துருவான்னு வந்த பாடு இல்ல. எட்வர்ட்ஸ்ல திறப்பாடாடி எல்லாத்தையும் திறட்டாங்க. ஜிஜில திறட்டாங்க, லோட்டஸ்ல திறந்துட்டாங்க. எங்கேயுமே என்ன திறந்தாங்க? எட்வர்ட்ஸ் ஷோ. ஆனா டிஜி இதுல கோல்டன் ஸ்கிரீன் சினிமா மட்டும் திறக்கல. ஜிஎஸ்சி ஏன் விடிய கால 3 மணிக்கு செக் பண்ணிடுது ஐடிக்கு. அப்புறம் பார்த்தா கடைசியா 10 மணிக்கு தான் திறந்தாங்க. ஓகே, அப்புறம் என்ன சடார்னு வேலையில உள்ளுக்கு இருந்தேன். டக்குன்னு வெளியாயிட்டு வந்து 3 டிக்கெட்டை தக்கா பண்ணி என்ன ஷோ சொல்ல மாட்டீங்க? என்ன ஷோ எங்க போறோம்னால சொல்ல மாட்டீங்க? கங்குவா சூரிய படத்துக்கு. இல்லன்னா எனக்கு தெரியாது எங்க போறானு. நல்லா கேக்குறாங்கயா டீட்டெயில். டெல்லிங்ஸ்லா கங்குவாக்கு போய்கிட்டு இருக்கோயா. கங்குவாக்கு சரி, எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம எப்ப போய்கிட்டு இருக்கோம்? நம்ம ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஷோல போறோம். லாஸ்ட் ஷோ போறோம். ஜஞ்சி சூர்யா படம் முத நாள் பாக்குறோமா இல்லையா? அதான் மேட்ரி. ஐயா இப்ப எல்லாம் என்ன தெரியுமா ஐயா, இப்ப ஒரு படம் பார்க்க முடிவு பண்ணிச்சுன்னா நம்ம அந்த நாளே பாத்துறணும் ஐயா. ஏன் தெரியுமா? மறுநாள்ல போனாக்கா ஸ்பாயிலர் ரொம்ப பேர் இருக்கு ஐயா. ஆமா, எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறீங்க. ஆமா, அமரன் வந்து 3 வாரம் கழிச்சு நீங்க எடுப்பு பண்ணீங்க. அப்படியா? படம் இருக்கு. நான் 3வது நாள் பார்த்தேன். 3வது வாட்டியா? நான் சரி போனதான் இல்ல. அது வந்து தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். இப்ப எனக்கு பிடிச்ச வந்து போய் பாத்துட்டேன். எனக்கு இன்னைக்கு வந்து கங்குவாவோட கட் ஆஃப். நேத்து வந்து இன்னைக்கு வந்து கங்குவா மூட்டு ஸ்டார்ட். சோ நேத்தோட கட் ஆஃப் பண்ணுவான்ட்டுன்னு நேத்து கரெக்டா போயிட்டேன்யா. அதெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னய்யா? இவர் அணைய பண்ணாரு. 3D பார்க்கலாம். கடைசியா என்ன திருடி பார்த்து விட்டுருப்பாங்க இத. 3Dனா எப்படி? நான் இன்னும் இந்த மாதிரி 3D படம் பார்த்ததே இல்ல. அதான் தியேட்டர்ல உட்காந்துக்கிட்டு கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு பாப்பாங்களா. அந்த கண்ணாடி அப்ப நம்மளே எடுத்து வந்துடலாம். ஆனா ஸ்கிரீன் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். இல்ல ஸ்கிரீன் ஏத்த மாதிரி இல்ல. அந்த மூவி அந்த மூவி வந்து 3D ல வெளியாக்கணும். மூவி வந்து 3D ல வெளியாக்கணும். அப்பதான் முடியும். ஸ்கிரீன் கூட வெளியாகணும் தானே. அந்த கண்ணாடிக்கு அப்ப தனி சார்ஜா? ஆமா. எத்தனை வழி? இல்ல 3D ஓடனாலே கொஞ்சம் வேலை குறைதான். அப்போ ஒரு ஆளுக்கு டிக்கெட் 30 வழி. இல்ல இப்ப இடையில ஒரு கவுண்டர் போட்டாரு. அது நீங்க கவனிக்கல இல்லையா? இல்ல முதல்ல போட்டாங்க முதல்ல. எனக்கா? என்ன 3D பார்க்கறேன் அப்ப காசு கொடுத்து பார்க்கலையான்னு கேட்டான் பாரு. ஜோக் இல்லையா? நீ பேசு செத்துருவான். அப்படி இருக்கு. இல்ல நான் நினைச்சேன் சரி பல்லு வலி மூஞ்சிலாம் வேற வீங்கி இருக்கு, கொஞ்சம் டைம் கொடுப்போம் தம்பிக்கு ரிகவரி பீரியடுக்கு. ஏன் இப்படி மரியாதை எல்லாம் பேசுற? இவன் எப்படி பார்த்தாலும் நம்ம பையன். திருந்த மாட்டாயா? இவன் திருந்தல மாமா, இவன் ஒன்னும் திருந்தல. அப்படிதான் மக்களுங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க போல. அங்கிள் ஆண்டிய ஜோடியா வந்துட்டாங்க. அங்கிள் என்ன பழைய காஷ்மோராம இருக்காரு? பழைய காஷ்மோரா இல்ல காஷ்மோரா. இங்க நாசா இல்ல இது வாட்டி. நீங்க எங்க பையங்களை பார்த்திருப்பீங்க முதல் வீடியோல நாசான் சட்டை. அது இந்த கடையில் தான் ஆகும். இந்த கிரெடிட் கோஸ் டு FOS. இருந்தாலும் அது யார் ஆரம்பிச்சா? இவர் தான் நாசாராவ தான். அதனால தான் ஒரு பேர் நாசாரா வச்சிருக்கோம். கையெடுத்து கும்பிடுங்க. நான் கங்குவா போறேன் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் கங்குவாக்கு போறேன். இவர் தப்பா சொல்ற. நீங்க கங்குவா நீங்க நடந்து போறீங்க. கீழே போட்டுருவீங்க தானே? இல்ல அப்படி சொல்ல, அப்படி போட மாட்டேன்.
ஆமா மணி பாதி 9 மணி மன்னிச்சிருங்க. ஓகே. இல்ல கேளுதோ டீ போடு கோல்கேட் இது பொண்ண பார்க்காத பொருளை பாரு. ஆனா பார்க்க சொல்லி பெக்க பார்க்கறா. இவன் மட்டும் திருத்தல பாப்பா, நீங்களும் திருத்தல. அந்த மீன்ஸ் உனக்காக அளவு எடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு அந்த டைலாக். சரி படம் பார்க்க எங்க போறேன்னு சொன்னியா? இது என்ன இதாயா என்யூ சென்டரா 5 மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க. இருக்குது 2 மாதிரியா? எங்க போறேன்னு சொல்லு. நாங்க எங்க வந்திருக்கோம்னா எங்க ஊர் என்யூ சென்டருக்கு வந்திருக்கோம். ஏன் கூலிங் சென்டர்ல பெருமையா பேசியா? இப்ப அவங்க வீடியோ பார்ப்பாங்க, அவங்களே தெரிஞ்சிடும் கூலிங் சென்டர் அப்படி என்னதான் இருக்கு. அதே போன வாட்டி போலிங் கூட்ட வரேன், நீங்க எனக்கு கூட்ட வரவே இல்லை. அப்புறம் ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. அப்ப ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. இப்ப மறுபடியும் தொட்டானுங்க. நம்ம அடுத்த வருஷம் போல வரும். அடுத்த வருஷம் போல. அப்புறம் அடுத்த வாட்டி வர்றப்ப அந்த போலிங் பின்னில் சொல்லிட்டு ஏமாத்த மாட்டீங்களா? பின்னு இல்ல, ஊர்ட்டியோட பந்து இல்ல. ஆனா நீ நல்லா உருட்டுற. நீ உருட்டு. சரி வா அண்ணனுக்கு. ஏன் கம்பெனி வேலை முடிஞ்சவரை வந்துருக்கீங்க? இதெல்லாம் தெரியாது. அண்ணன் டிராவலிங்லாம் நிறைய வருது. வா போய் பேக்க பார்க்கலாம். இல்ல இப்ப நான் அந்த இடத்த சொன்னா சஸ்பெண்டா உடச்சிருவோம். நம்ம வந்து மாசம் கழிச்சு போறோம் தானே. ஆமா ஒரு 10 நிமிஷம் இருக்கியா? போலாம். எனக்கு இந்த பச்சை கலரியா? ஓகே. கேமராமேன் உங்களுக்கு எந்த கலர்? உங்களுக்கு எந்த கலர் வேணும்? 4 மினிட்ல வாங்கி கொடுக்குறாரா? இந்த கலர்? ஆனா இது மேல இருக்க முடியாது. இது நம்ம ப்ளூ கலர். அப்ப அங்க பிங்க் இருக்கு வேற. இல்லனா இந்த கிரே அவ்வளவுதான். அங்க போ. இந்த பச்சை நான் எடுத்துட்டேன். அங்க போங்க, உங்க பேக் மாதிரி பொண்டாட்டி எடுத்து வந்தீங்களா? தோ இது உங்களுக்கு ஓகே. யா ஆத்தலி வர. ஆமா வருது போகுது. ஆனா இது தாங்காது. இது தூக்கி போடுவானுங்களா கப்பையில? தூக்கி போட்டா அவ்வளவுதான். நான் இது வாங்க போறேயா? இரும்புல வெல்டிங் அடிக்கிறேன், அடிச்சிடுறேன். பக்கம் போ. ஓகே போடுறா, தூக்கவே முடியாது. அப்புறம் என்ன தூக்கி போடுறது? சரி பாட்டுக்கு நம்மளுக்கு நேரம் ஆகிக்கிட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. மானிட்டர் பை கேமராஸ். எங்க ஊர்ல கேமரா இருக்கு. பப்ளிக் சேஃப்டி அவ்வளவுதான். எங்க கிட்ட இல்லாத கேமராவா? இருந்தாலும் பசிக்குது, பேச வாங்கி கொடுக்க மாட்டேன். சாப்பிடலாம். நம்ம பையலுங்க தான் இல்ல, எல்லாம் கங்குவா தான் போறாங்க. எல்லாம் கங்குவா தான் வந்தீங்க. அந்த ஜிஎஸ்டி பார்க்க ஹாப்பி தான். ஆனா கடைசி ஒன்று போட்டான் பாரியா, பாரியா 2 நாளா காத்து இருந்து. எங்க அவன் போயிட்டு கடைசி ஒன்று போட்டான்யா. அவனை மறக்க மாட்டேன்யா. ஒன்று போட்டான் பாரு, அது காலையில ரிலீஸ் பண்ணிட்டு இந்த வெயிட் இஸ் ஓவர் எக்ஸ்பிரஸ் சூர்யா ஹைல எப்படி கங்குவாஸ்னா ஸ்டோமிகேட் ஜிஎஸ்சி எத்தனை மணிக்கு? அப்போ உங்களை மாதிரி 3 நாளா வெயிட் பண்ணுவா கேனேங்களா? எழுதிருக்கா? அப்ப சரி, அப்படியே விடலையே. வந்துட்டு நான் வாங்குறதுக்கு ஃபுட் அண்ட் பெவரேஜ் வாங்கிட்டு உள்ள போயிட்டு காட்டுவோம். உள்ளுக்கு போயிட்டு ஒரு சின்ன வீடு தான் செய்வோம். படம் எடுத்து போட்டாக்க அப்புறம் எங்களை பிடிச்சி வச்சிருவாங்க. ஏற்கனவே டிக்டாக்ல பாதி படத்தை போட்டுறாங்க. நாங்க மீதி படத்தை தான் பார்க்க வந்திருக்கோம். இல்ல ஏற்கனவே 4 வீடியோ, இந்த 4 வீடியோ முடிச்சிருவாங்க. எல்லாம் எங்க போறீங்க? கங்குவாவா? இது கனவா பார்க்க போற மாதிரி இல்ல, எல்லாம் பசிக்கு வந்த மாதிரி இருக்கு. இது படம் பார்க்க வந்த மாதிரி இல்ல, எல்லாம் பசி. டிக்கெட் வேற 60 தூரம் சேர்ந்து 40. இதாவது பரவாயில்ல. நேத்து டிக்கெட் வேலை 10 வெள்ளி,
டிக்கெட் வழி இருக்குன்னு இல்லையா 35 நான் போகல வேணுமே 19 மணி டிக்கெட்டு நான் வாங்கின பாப்கார்ன் 20 ரூபாய். ஓகேவா சரி அப்படியே ஹாலுக்கு போயிடுவோம். தேட்டருக்கு பூந்துட்டோம் கங்குவா பார்க்க. அப்படி இப்படின்னு சக்ஸஸ்ஃபுல்லாக என்னது எங்கள் அண்ணன் ஃபேஸ் கொஞ்சம் தெரிய மாட்டேது. எங்கள் அண்ணன் ஹாய் காட்டுங்க. ஆனால் ஒரே ஒரு டவுட்டு, எல்லாம் சாப்பிட வந்தாங்க, எல்லாரும் சாப்பிட வந்தாங்களா இல்லை இப்போ கங்குவா படம் பார்க்க வந்தாங்களாடி எனக்கு இப்போ கூட தெரியல. அப்படி இல்லை அப்புறம் எனக்கு பசிக்கும்ல. சரி நாங்கள் படம் பார்த்துட்டு அப்புறம் உள்ள போட்டு குப்பு போட்டு குத்து வைங்க பைரட் சிட்டியான விளையாடுறேன்ட்டு அப்புறம் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். பாய். சக்சஸ்ஃபுல்லி ஒரு ஜோக்கான கங்குவா பார்த்து முடிச்சிட்டோம் காய்ஸ். சந்தோஷமா நாங்க வீட்டுக்கு போறோம். பாய். அடுத்தது ஜிஜிலா பட்டுல பார்க்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூர்யாக்கள் ஸ்கிரிப்ட் பேப்பர் காணா போச்சு. அதனால அவருக்கு என்ன டயலாக் பேசுறாரு, ஹா ஹா ஹான்னு ஒரு 178 தடவை கத்திருப்பாரு. இப்போ எல்லா படத்துல பார்த்தீங்கன்னாக்கா மனுஷு கூடலாம் சண்டை போட்டுட்டு நம்ம தேவாரம் படத்துல வந்து அவர் வந்து ஷாக்கு கூட சண்டை போட்டாரு. இதுல வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. அதுல ஷாக்கு இதுல குரக்கடையில், அவ்வளோதான் வித்தியாசம். அவ்வளோதான். குரக்கடாய் கூட 1/2 மணி நேரம் போச்சு. நீங்கள் பாத்ரூம் போயிட்டு கீழே போய் சாப்பிட மட்டும் வந்துடலாம். முக்கியமா இப்படி ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா வித்தேஜ் இருந்தேன் கங்குவான்னு போல போய் ஆரம்பிச்சாரு போல. கங்குவான் போடுறப்ப தூக்கல, அதுல நடுவில் ஒரு பாட்டு வச்சு தீயே தீயே ரா தீயே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு அப்ப கொஞ்சம் சற்று அசந்து தூக்கி விட்டு நீ இது ஒரு குற்றம்னு சொல்லி நீ இது பண்றீங்க. அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு 20 நிமிஷம் வரும். இன்டர்வல் வரைக்கும் தூங்குறாரு. அது 20 நிமிஷம் வரல, அது ரொம்ப நேரம் செட்டு தான் வந்துச்சு. அப்போல்லாம் இல்லை, சும்மா ஜோக்க பாட். படம் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களும் கங்குவா 2க்காக அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 3 பேரும் வேலை முடிஞ்சு இன்னும் வீட்டுக்கு கூட போகல. வீட்டுக்கு போனால் விளக்கமாறு தொடப்பக்கட்ட எல்லாம் ரெடியாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கங்குவா தான் முக்கியம்ட்டுன்னு டிக்கெட் வாங்கி வந்து பார்த்துட்டு எல்லாம் சந்தோஷமாக போயிட்டு படத்தை பாருங்க. இதோட உங்களோட விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜிஜிலா.